வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கோர்சஸ் இன் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். போன தடவை நாம இன்ட்ரோடக்ஷன் டு HRM பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், ஞாபகம் இருக்கா? அதை கண்டினியூ பண்ற விதமா இன்னைக்கு நாம இவல்யூஷன் அண்ட் growth ஆஃப் HRM பத்தி பார்க்க போறோம். HRM எப்படி உருவாச்சு, எப்படி வளர்ந்துச்சுன்னு ரொம்ப ஈஸியா தெளிவா தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். 2.1 Introduction. இந்த பாடம் லெசன்ல நாம ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி படிப்படியா வளர்ந்து வந்துச்சுன்னு பார்க்க போறோம். 1929லேயே லேபர் ஆஃபீஸர்ஸ்களின் முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. லேபர் மற்றும் வெல்ஃபேர் பிரச்சனைகளை தீர்க்க ஆஃபீஸர்களை நியமிச்சாங்க. 1920களில் இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சது. ஆனா முதல் வேர்ல்ட் வாருக்கு அப்புறம் ஏற்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகளால அப்போ இதை பெரிய அளவுல பயன்படுத்த முடியல. 1931ல் ராயல் கமிஷன் ஒரு முக்கியமான சிபாரிசு ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. அது என்னன்னா, லேபர் வெல்ஃபேர் ஆஃபீஸர்களை நியமிக்கணும். அவங்க ஒர்க்கர்ஸை செலக்ஷன் பண்றதுலையும் அவங்களோட குறைகளை தீர்க்கிறதுலையும் செட்டில்மெண்ட் ஆஃப் கிரீவன்ஸ் ஈடுபடணும் சொன்னாங்க. 1948ல் ஃபேக்டரி ஆக்ட் வந்துச்சு. இது இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்களில் வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸை கட்டாயம் நியமிக்கணும்னு வலியுறுத்துச்சு. இரண்டாவது வேர்ல்ட் வாருக்கு அப்புறம் 1960களில் ப்ரொஃபஷனல்கள் HRM மற்றும் HRD பத்தி புது டெக்னாலஜிஸ் பேச ஆரம்பிச்சாங்க. 1990களில் மனித மதிப்புகளுக்கு ஹியூமன் வேல்யூஸ் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போதான் அமெரிக்கன் சொசைட்டி ஃபார் பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன்ங்கிற பேர் சொசைட்டி ஃபார் HRன்னு மாறுச்சு. ஹியூமன் ரிசோர்ஸ் கான்செப்ட் எப்படி உருவானதுன்னு ஒரு சில கான்செப்ட்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஸ்லேவ் கான்செப்ட், இதுல லேபர் வெறும் ஒரு பொருள், கமாடிட்டி மாதிரி தான் பார்க்கப்பட்டுச்சு. மாஸ்டர் சர்வன்ட் கான்செப்ட், ஒர்க்கர்ஸை வெறும் வேலைக்காரர்களாத்தான் பார்த்தாங்க, அவங்களுக்கு பெரிய மதிப்பெல்லாம் கொடுக்கல. வெல்ஃபேர் கான்செப்ட், இந்த கான்செப்ட்ல மேனேஜ்மெண்ட் ஒர்க்கர்ஸ்களின் நலனை வெல்பீயிங் மேம்படுத்தணும்னு கொஞ்சம் ஆர்வம் காட்டினாங்க. பேட்னலிஸ்டிக் கான்செப்ட், இங்க மேனேஜ்மெண்ட் ஒரு தந்தை மாதிரி நடந்துக்கிட்டாங்க. அதாவது, நான் சொல்ற வேலையை செய், உன் பிரச்சனைகளை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அணுகுமுறை. பிலாந்த்ரோபிக் கான்செப்ட், இந்த கான்செப்ட் ஒர்க்கர்ஸ் மனிதர்கள்ங்கிற அடிப்படையான தத்துவத்தை நம்புச்சு. ஹியூமன் ரிசோர்ஸ் கான்செப்ட், இந்த கான்செப்ட்ல ஒர்க்கர்ஸ் ஒரு ஆர்கனைசேஷனின் ரொம்ப மதிப்புமிக்க ஆசெட்ஸா பார்க்கப்படுறாங்க. ஒரு ஆர்கனைசேஷனின் வெற்றி இந்த ஹியூமன் ரிசோர்சஸ்களின் வளர்ச்சியை பொறுத்ததுன்னு நம்புறாங்க. 2.2 Evolution of HRM. HRM எப்படி படிப்படியா வளர்ந்துச்சுன்னு முக்கியமான காலகட்டங்களா பிரிக்கலாம். 1. ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ். 1931க்கு முன் 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலையும் அதுக்கு முன்னாடியும் எம்ப்ளாயி தேவை, குறைகளை தீர்க்கிறது, மோட்டிவேஷன் மற்றும் எம்ப்ளாயி டெவலப்மெண்ட் பத்தி பார்க்கறதுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டும் ஆர்கனைசேஷனில் இல்லை. சில கம்பெனிஸ் என்ன செஞ்சாங்கன்னா, ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று உருவாக்கி அதுல சரியா வேலை செய்யாத ஆஃபீஸர்ஸ் அல்லது எக்ஸிகியூட்டிவ்ஸை நியமிச்சாங்க. 2. Welfare. ராயல் கமிஷன் ஆஃப் லேபர் அவங்களோட ரிப்போர்ட்டை 1931 சமர்ப்பிச்சாங்க. இந்த கமிஷன் ஆர்கனைசேஷனில் லேபர் ஆஃபீஸர்ஸை நியமிக்கணும்னு சிபாரிசு செஞ்சாங்க. குறிப்பா இண்டஸ்ட்ரியில் செலக்ஷன் பகுதியில நடக்கிற தவறான நடைமுறைகளை தடுக்கவும், ஒர்க்கர்ஸ்களின் நலனை வெல்ஃபேர் ஆஸ்பெக்ட்ஸ் பார்க்கவும் லேபரின் ரிக்ரூட்மெண்ட்டை இவங்க கவனிச்சுக்கணும்னு சொன்னாங்க. 3. Personal administration. இந்த காலத்துல ஒர்க்கர்ஸுக்கு நலன், சோஷியல் செக்யூரிட்டி, சுகாதாரம், ஹெல்த் மற்றும் பாதுகாப்பு, சேஃப்டி மெஷர்ஸ் உறுதி செய்யக்கூடிய முக்கியமான லேபர் லாஸ் உருவாக்கப்பட்டன. இந்த மாதிரி சில லாஸ்களால கம்பெனிஸ் புது டிபார்ட்மெண்ட்ஸை பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்னு பேர் வச்சு ஆரம்பிச்சாங்க. இவங்க பர்சனல் மேட்டர், நலன், ஹெல்த் அண்ட் சேஃப்டி ப்ராப்ளம்ஸ், இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் போன்ற விஷயங்களை கவனிச்சுக்கிட்டாங்க. 4. Personnel management. இந்த காலகட்டம் ஒர்க்கர்ஸ் மத்தியில் ஒற்றுமையையும் பலத்தையும் சாலிடாரிட்டி காட்டுச்சு. 5 முக்கிய சென்ட்ரல் ட்ரேட் யூனியன்ஸ் INTUC, AETUC, HMS, UTUC, CITU இண்டஸ்ட்ரியல் செட்டிங்ஸ்களில் வெவ்வேறு கோரிக்கைகளோட சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட்ஸ் உருவாயின. ஒர்க்கர்ஸ் தங்களோட வளர்ச்சி, டெவலப்மெண்ட், ட்ரெயினிங்க்கு திட்டங்களை விரிவுபடுத்த கான்ஷியஸ்லியாக செயல்பட்டாங்க. 5. Human resource management, 1984 onwards. ப்ராடக்ட் மார்க்கெட் என்வாயரன்மெண்ட்ல ஏற்பட்ட பெரிய மாற்றங்கள், அதாவது உள்நாட்டு மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு இடையிலான கடுமையான போட்டி மற்றும் வளர்ச்சிக்கு சாதகமான ஆர்கனைசேஷன் கிளைமேட்ல ஏற்பட்ட மாற்றம்னால ஒரு புது அணுகுமுறையான HRM அப்ரோச் உருவானது. இது ப்ராடக்ட் மார்க்கெட் கண்டிஷன்னால ஏற்பட்ட ஒரு பெரிய மாற்றம் அல்லது வளர்ச்சி. இது நல்ல குவாலிட்டி சர்வீஸ் மற்றும் ப்ராடக்டை நியாயமான, குறைவான விலையில தேவைப்படுது. 2.3 Kautilya's contribution. இந்தியால கௌதில்யா 4ஆம் நூற்றாண்டு BCயிலேயே ஹியூமன் ரிசோர்சஸை ஒழுங்கா மேனேஜ் செய்ய ஒரு நல்ல அடிப்படை இருந்துச்சுன்னு கவனிச்சிருக்கார். அப்போ இருந்த கவர்மெண்ட், பப்ளிக் மற்றும் பிரைவேட் செக்டர் என்டர்பிரைசஸ்களின் செயல்பாடுகள்ல ஆர்வமா இருந்துச்சு. எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்பை ஒழுங்குபடுத்துறதுக்கு தெளிவான நடைமுறைகளை, சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜர்ஸ் உருவாக்குனாங்க. ஷர்மா ஸ்டாஃபிங் மற்றும் பர்சனல் மேனேஜ்மெண்ட் துறையில கௌடில்யரோட பங்களிப்பை ஒரு டேபிள் வடிவத்துல கொடுத்திருக்கார். இத பாருங்க, ரொம்ப ஈஸியா புரியும். ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ். சூப்பரிண்டெண்டன்ட்ஸ்களின் பொறுப்புகளை, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பத்தி ரொம்ப விரிவான ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஜாப் குவாலிஃபிகேஷன்ஸ். 1. ஹை ஆஃபிஷியல்ஸ்க்கு அவங்களோட குடும்ப பின்னணி,
ஃபேமிலி பேக்ரவுண்ட் மற்றும் ஆளுமை பண்புகள் பர்சனாலிட்டி ட்ரேட்ஸ் அடிப்படையில தகுதிகள் குவாலிஃபிகேஷன்ஸ் ரொம்ப துல்லியமா சொல்லப்பட்டுச்சு. 2. லோவர் ஆஃபிஷியல்ஸ்க்கு இது கொஞ்சம் குறைவா இருந்தது. செலெக்ஷன் ப்ரொசீஜர் 1. ரெஃபரன்ஸ் 2. ஆன் தி ஜாப் டெஸ்ட் 3. ஸ்பை இன்ஃபர்மேஷன் 4. டிஸ்கஷன் ஆகியவை ஹை ஆஃபிஷியல்ஸை தேர்ந்தெடுக்கும் ப்ரொசீஜர்ல இருந்த படிகள். எக்ஸிகியூட்டிவ் டெவலப்மெண்ட் 1. கிங்க்கு ஒரு விரிவான ட்ரெய்னிங் ப்ரோக்ராம் இருந்தது. 2. லோவர் ஆஃபிஷியல்ஸ்க்கு ட்ரெய்னிங்களின் தேவை வலியுறுத்தப்பட்டது. இன்சென்டிவ் சிஸ்டம் எம்ப்ளாயீஸ் மற்றும் பொதுமக்களின் சிட்டிசன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் நடத்தையை காண்டக்ட் கட்டுப்படுத்த மானிட்டரி இன்சென்டிவ்ஸ் மற்றும் பெனல்டிஸ் வடிவத்தில் தண்டனைகள் இருந்தன. பெர்ஃபார்மன்ஸ் இவல்யூவேஷன் ரெகுலர் சூப்பர்விஷன் தொடர்ச்சியான மேற்பார்வை மற்றும் எஸ்பியனாஜ் ரகசிய கண்காணிப்பு ஆகிய 2 முறைகளும் பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் காண்டக்ட் இவாலுவேஷனுக்கு பயன்படுத்தப்பட்டன. 2.4 Stages in the evolution and growth of HRM. சில நிபுணர்கள் பர்சனல் மேனேஜ்மெண்டோட வளர்ச்சியை இந்த மாதிரி பிரிக்க விரும்புறாங்க. இந்த பிரிவு கொஞ்சம் பெரியது. நாம பர்சனல் மேனேஜ்மெண்டின் வளர்ச்சி எப்படி காலம் வாரியாக குரோனாலஜிக்கல் growth இருந்ததுன்னு பார்க்கலாம். 1. Industrial Revolution Column. 2. Trade Unionism Column. 3. Social Responsibility உணர்வு Column. 4. Scientific Management Column. 5. Industrial Psychological Era, Human Relations Era உட்பட. 6. Behavioral Science Column. 7. Personal Specialist மற்றும் Welfare Column. 1. Era of Industrial Revolution. மாடர்ன் பர்சனல் மேனேஜ்மெண்ட் உருவானதுக்கு பல முக்கியமான ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய டெவலப்மெண்ட்ஸ் தான் காரணம். இதெல்லாம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்னு பிரபலமா சொல்லப்படுற காலத்திலிருந்து ஆரம்பிக்குது. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுங்கிறது என்னன்னா மஷினரிகளின் வளர்ச்சி, இயந்திர சக்தியின் மெக்கானிக்கல் எனர்ஜி பயன்பாடு. இதன் விளைவா பெரிய அளவுல ஆட்களை வேலைக்கு அமர்த்தும் ஃபேக்டரிஸ் உருவாக்கம். இது எல்லாமே மனிதனின் உற்பத்தி சக்தியை ப்ரொடக்டிவ் பவர் பெரிய அளவுல அதிகரிச்சது. ஃபேக்டரி சிஸ்டம் படிப்படியா புட்டிங் அவுட் அல்லது காட்டேஜ் சிஸ்டமை மாத்திடுச்சு. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பொருட்களின் பெரிய அளவிலான மாஸ் ப்ரொடக்ஷனை கொண்டு வந்துச்சு. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மாடர்ன் இண்டஸ்ட்ரியல் கார்ப்பரேஷன்ஸ்களின் எல்லா வேலைகளுக்கும் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இந்த புது இண்டஸ்ட்ரியல் ஈரா மெட்டீரியலிசம், டிசிப்ளின், மொனோட்டோனி, சலிப்பு, ஜாப் டிஸ்பிளேஸ்மெண்ட், வேலை இழப்பு, இம்பர்சனாலிட்டி, தனிப்பட்ட தொடர்பு இன்மை, ஒர்க் இன்டர்டிபெண்டன்ஸ், வேலை சார்ந்திருக்கும் தன்மை மற்றும் தொடர்புடைய பிஹேவியரல் ஃபினாமினா நடத்தை சார்ந்த நிகழ்வுகள் ஆகியவற்றை கொண்டு வந்தது. இருந்தாலும் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனின் பலன்கள் அதிக இண்டஸ்ட்ரியலைசேஷனின் செலவுகளை விட ரொம்ப அதிகம். இக்கனாமிக்லி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் உற்பத்தியிலும் அவுட்புட் மற்றும் பொருட்கள் மூலதனம் கேபிட்டல் குவிப்பிலும் பெரிய அதிகரிப்பை கொண்டு வந்துச்சு. இதன் விளைவா பிசினஸ் அண்ட் காமர்ஸ் ரொம்ப வேகமா வளர்ந்தது. உரிமையாளர்கள் ஓனர்ஸ் மற்றும் ஆண்டர்பிரினர்ஸ் தொழில் முனைவோர் நல்ல நிலைமையில இருந்தாங்க. ஆனா சராசரி மக்கள் கஷ்டப்பட்டாங்க. லேபர் ஒரு பொருள் மாதிரி, அதாவது வாங்கி விற்கக்கூடிய கமோடிட்டியா பார்க்கப்பட்டுச்சு. 2. Era of Trade Unionism. ஃபேக்டரி சிஸ்டம் வந்த கொஞ்ச காலத்திலேயே எம்ப்ளாயீஸ் குழுக்களா சேர்ந்து அவங்களோட பொதுவான பிரச்சனைகளை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்துல இந்த பிரச்சனைகள் சைல்ட் லேபர், குழந்தை தொழிலாளர்கள், நீண்ட வேலை நேரம் மற்றும் மோசமான வேலை நிலைமைகள்னால வந்துச்சு. அப்புறம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ங்கிற கேள்விதான் முக்கியமான கவலையா மாறுச்சு. ஒர்க்கர்ஸ் தங்களோட பொதுவான நலன்களின் காமன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையில ஒன்னு சேர்ந்து அவங்களோட நிலையை மேம்படுத்திக்கிட்டாங்க. ட்ரேட் யூனியனிசம்க்கு அடிப்படையான பிலாசபி என்னன்னா பலம் மற்றும் கூட்டு ஆதரவு மூலமா மேனேஜ்மெண்டை ஒர்க்கர்ஸை கேட்டு அவங்களோட குறைகளை தீர்க்க வைக்க முடியுங்கிறது தான். அவங்க பயன்படுத்திய போராட்ட முறைகள் ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ரைக்ஸ் வேலை நிறுத்தம், ஸ்லோ டவுன்ஸ் வேலை வேகத்தை குறைப்பது, வால்க் அவுட்ஸ் வேலை புறக்கணிப்பு, பிக்கெட்டிங், பாய்காட்ஸ் புறக்கணிப்பு மற்றும் சாபட்டாஜ் சேதப்படுத்துதல் போன்றவை. சில நேரங்கள்ல உடல் ரீதியான சக்தியும் பிசிக்கல் ஃபோர்ஸ் பயன்படுத்தப்பட்டுச்சு. இந்த ட்ரேட் யூனியனிசம் பர்சனல் மேனேஜ்மெண்டை சில துறைகள்ல பாதிச்சது. 3. Era of Social Responsibility. முன்பு எம்ப்ளாயீஸ் தங்கள் ஒர்க்மென் கிட்ட அவ்வளவா பரிவு காட்டல, சிம்பத்தட்டிக்கா இல்ல. ராபர்ட் ஓவென் 1913 தான் முதல்ல தன் எம்ப்ளாயீஸ் கிட்ட ஒரு பேட்டர்னலிஸ்டிக் ஆட்டிடியூடை காட்டினார். அவர் ஒரு பிரிட்டிஷ் பிசினஸ்மேன், ரிஃபார்மர் மற்றும் ஹியூமானிடேரியன். அவர் என்ன நம்பினார்னா பிரின்சிபல் சோஷியல் மற்றும் இக்கனாமிக் என்வாயர்மெண்ட் தான் ஒர்க்கர்ஸ்களின் உடல், மன மற்றும் உளவியல் வளர்ச்சியை பிசிக்கல், மென்டல் அண்ட் சைக்கலாஜிக்கல் டெவலப்மெண்ட் பாதிக்குதுன்னு. அதனால ப்ரொடக்டிவிட்டியை அதிகரிக்கணும்னா ஒர்க்கர்ஸ்களின் நிலையை மேம்படுத்தணும். அதுக்கு அவங்கள மோசமான சூழல்ல இருந்து மாத்தணும், அல்லது நல்ல வாழ்க்கை மற்றும் வேலை நிலைமைகளை லிவிங் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் உருவாக்கி சூழலை மாத்தணும்னு சொன்னார். அவர் ஒர்க்கர்ஸை குழந்தைகளா பார்த்தார். அவங்கள கவனமா வழிநடத்தி ட்ரெயின் பண்ணி பாதுகாக்கணும்னு சொன்னார். அதனால அவர் தன் சகோதர மேனுஃபேக்சரர்ஸ்க்கு என்ன அறிவுறுத்தினார்னா அவங்களோட மிக முக்கியமான இயந்திரத்துக்கு வைட்டல் மெஷின், அதாவது ஒர்க்கர்ஸ் எவ்வளவு கவனம் கொடுக்கறாங்களோ அதே அளவு உயிரில்லாத இயந்திரங்களுக்கும் இனானிமேட் மெஷின்ஸ் கொடுக்கணும்னு சொன்னார். அப்படி செய்யறது மூலமா ப்ராஃபிட்ஸ் லாபம் அதிகமாக்கப்படும். ஆடம் ஸ்மித் என்ன வலியுறுத்தினார்னா
ஒவ்வொரு தனி நபரும் தன் சொந்த பொருளாதார நலனுக்காக இக்கனாமிக் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வேலை செஞ்சா சொசைட்டிக்கு நன்மை கிடைக்கும்னு இந்த கருத்துக்களை சார்ல்ஸ் பேபேஜ் ஆதரிச்சார். அவர் என்ன கருத்து வச்சிருந்தார்னா, ஹார்ட் ஒர்க் கடின உழைப்பு மற்றும் ஹை ப்ரொடக்டிவிட்டி அதிக உற்பத்தி திறன்கிறது ஒர்க்கருக்கு நல்ல வேஜஸையும் எம்ப்ளாயருக்கு அதிக ப்ராஃபிட்ஸையும் கொடுக்கும்னு. ஆனா அவர் ஒர்க்கர்ஸ்களின் எந்த ஒரு யூனியனைசேஷனையும் கண்டனம் செஞ்சார். 4. The Scientific Management Era. சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் மூவ்மெண்டின் தோற்றம் F.W. டேலர் 1856 to 1925க்கு கடமைப்பட்டிருக்கு. இவரை ஃபாதர் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்னு சொல்றாங்க. அவர் 1885 ஃபாதர் ஆஃப் அண்ட் மிட்வேல் மற்றும் பெத்லஹெம் பிளான்ட்ஸ்ல தன்னோட ஆராய்ச்சிகளை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆரம்பிச்சார். அவர் மேனேஜ்மெண்டின் 4 முக்கிய பிரின்சிபிள்ஸ் ஐ உருவாக்கினார். அவை: 1. ஒவ்வொரு ஜாபுக்கும் ஒரு உண்மையான சயின்ஸை உருவாக்குறது. 2. ஜாபுக்கு சரியான நபரை சயின்டிஃபிக்கா செலெக்ஷன் பண்றது. 3. ஒரு நபரை அவரோட ஜாபை சயின்டிஃபிக் மேனர்ல செய்ய ட்ரெயின் பண்றது. 4. மேனேஜ்மெண்ட் மற்றும் மென்க்கு இடையிலான நட்பு ரீதியான ஒத்துழைப்பு, ஃப்ரெண்ட்லி கோஆபரேஷன். சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் மூவ்மெண்ட் எம்ப்ளாயி-எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப்ஸ் மற்றும் மேனேஜ்மெண்ட்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இந்த அப்ரோச்சை பயன்படுத்தியது மேனேஜ்மெண்ட் மெத்தட்ஸ், ப்ரொசீஜர்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட்ஸை மேம்படுத்தி ப்ரொடக்ஷன் மற்றும் சூப்பர்விஷனை பலப்படுத்தியது. டேலரின் அப்ரோச்சை லேபர் மற்றும் மேனேஜ்மெண்ட் ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா இது ப்ரொடக்டிவிட்டியின் பரஸ்பர பலன்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துச்சு. ஆர்கனைசேஷன் அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணுச்சு, அதனால ப்ராஃபிட்ஸ் அதிகரிச்சது. அதே சமயம் ஒர்க்கர்ஸ் அதிக பணம் சம்பாதிச்சு நல்ல வாழ்க்கைய வாழ்ந்தாங்க. ஹென்ரி காண்ட் மற்றும் ஃப்ராங்க் மற்றும் லிலியன் கில்பிரத் ஆகியோர் டேலரின் கருத்துக்களை மாத்தி அமைச்சார்கள். ஹென்ரி காண்ட் டாஸ்க் அண்ட் போனஸ் வேஜ் சிஸ்டமை கொண்டு வந்தார். இது டேலரின் வேஜ் சிஸ்டம்ல இருந்த அபராதங்களை பெனல்டிஸ் நீக்கியது. காண்டின் சிஸ்டம்ல ஒர்க்கருக்கு ஒரு உறுதியான மணிநேர ரேட் சம்பளம் கொடுக்கப்பட்டுச்சு. ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டை அடைஞ்சா 20 விழுக்காடு போனஸ் ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டுக்கு மேல அவுட்புட் இருந்தா ஒரு ஹை பீஸ் ரேட்டம் கொடுக்கப்பட்டுச்சு. மேலும் ஃபோர்மேனுக்கு அவர் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ஒவ்வொரு மேனுக்கும் போனஸ் கொடுக்கப்பட்டது. ஃப்ராங்க் கில்பிரத் டாஸ்க்குகள் செய்யப்படும் மோஷன் பிக்சர்ஸை அதிகமா பயன்படுத்தி பாடி மூவ்மெண்ட்ஸை அனலைஸ் செஞ்சார். இந்த ஆய்வுகள்ல இருந்து அவர் லாஸ் ஆஃப் எஃபிஷியன்ட் மோஷனை உருவாக்கினார். லிலியன் கில்பிரத் தன் கணவரோட நெருக்கமா வேலை செஞ்சார். அவர் சைக்காலஜி ஆஃப் மேனேஜ்மெண்ட் 1914ங்கிற புத்தகத்தை வெளியிட்டதுக்கு பெருமை சேர்க்கப்படுறார். இது சைக்காலஜியை பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்க்கு அப்ளை பண்றது பத்தின முதல் புத்தகம். 5. Industrial Psychological Era. இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜியின் வளர்ச்சி ஹியூகோ மன்ஸ்டர்பர்குக்கு கடமைப்பட்டிருக்கு. இவரை ஃபாதர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜின்னு சொல்றாங்க. இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்டில் அவரோட பங்களிப்புகள் கான்ட்ரிபியூஷன்ஸ் குறிப்பா ஜாப்ஸை அவங்களோட மன மற்றும் உணர்ச்சி ரீதியான தேவைகள் மென்டல் அண்ட் இமோஷனல் ரிக்வயர்மெண்ட்ஸ் அடிப்படையில அனலைஸ் பண்றதுலையும் டெஸ்டிங் டிவைசஸை உருவாக்குறதுலையும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்துச்சு. செலெக்ஷன், பிளேஸ்மெண்ட், டெஸ்டிங் மற்றும் ரீசர்ச் பிராக்டிசஸ்ல முன்னேற்றங்கள் இருந்தன. இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜி எம்ப்ளாயீஸை ஜாப்ஸுக்கு மேட்ச் பண்றதுங்கிறத அறிமுகப்படுத்துச்சு. ஏன்னா வெவ்வேறு ஜாப்ஸுக்கு வெவ்வேறு ஸ்கில்ஸ் மற்றும் அபிலிட்டிஸ் தேவைப்படும். இது பர்சனல் டெஸ்டிங், இன்டர்வியூவிங், ஆட்டிடியூட் மெஷர்மெண்ட், லேர்னிங் தியரி, ட்ரெய்னிங், ஃபட்டிக் மற்றும் மோனோட்டோனி ஸ்டடி, சேஃப்டி மற்றும் ஜாப் அனாலிசிஸ் போன்ற துறைகள்ல சைக்காலஜியை பயன்படுத்துறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துச்சு. ஹியூமன் ரிலேஷன்ஸ் மூவ்மெண்ட்டுங்கிறது சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்டின் தனிப்பட்ட தன்மை இல்லாமைக்கு இம்பர்சனாலிட்டி எதிரான ஒரு எதிர்வினை. டாப் மேனேஜ்மெண்ட் பர்சனல் என்ன உணர ஆரம்பிச்சாங்கன்னா, ஹியூமன் ரிசோர்சஸ் தான் எந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் இருக்கக்கூடிய மிக மதிப்புமிக்க ஆசெட்ஸ், இது இல்லாம மற்ற ரீசோர்சஸ் எல்லாம் பயனற்றவைன்னு. சிகாகோல உள்ள வெஸ்டர்ன் எலக்ட்ரிக் கம்பெனியின் ஹாத்தோர்ன் பிளான்ட்ல 1920 எபைஎஸ்என் பிற்பகுதியிலும் 1930 எபைஎஸ்என் ஆரம்பத்திலும் எல்டன் மேயோ 1818 to 1949 எஃப். ரோயத்லிஸ்பர்கர் இணைப்பு மற்றும் ஹார்வர்ட் கிராஜுவேட் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை சேர்ந்த W.J. டிக்சன் இணைப்பு ஆகியோர் ஆராய்ச்சிகள் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் செஞ்சாங்க. அவங்க என்ன முடிவு செஞ்சாங்கன்னா, ப்ரொடக்டிவிட்டிக்கு உடல் ரீதியான மாறிகள் பிசிக்கல் வேரியபிள்ஸ் காரணமில்ல, ஹியூமன் அண்ட் சோஷியல் ஃபேக்டர்ஸ் தான் காரணம்னு. ப்ரொடக்டிவிட்டியை டீம் ஒர்க், பார்ட்டிசிபேஷன், கொஹீசிவ்னஸ், ஒற்றுமை, லாயல்டி விசுவாசம் மற்றும் எஸ்பிரிட் த கார்ப்ஸ் கூட்டு உணர்வு போன்ற பிஹேவியரல் டேர்ம்ஸ்ல அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்ஜினியரிங் ஆல்டர்னேட்டிவ்க்கு பதிலா இந்த மாதிரி பிஹேவியரல் டேர்ம்ஸ் பயன்படுத்தப்பட்டுச்சு. 6. The Behavioral Era. பிஹேவியரல் சயின்ஸ் மூவ்மெண்ட்ங்கிறது ஹியூமன் ரிலேஷன் ஸ்டடீஸ்ல இருந்து உருவானது. இது 1955 சுத்தி ஆரம்பிச்சு சுமார் 10 to 15 வருஷம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. பிஹேவியரல் சயின்சஸ்ல ஆந்த்ரோபாலஜி, எகனாமிக்ஸ், ஹிஸ்டரி, சோஷியாலஜி, சைக்காலஜி போன்றவை அடங்கும். இந்த டிசிப்ளின்ஸ்ல நடந்த ரீசர்ச் தான் பர்சனல் மேனேஜ்மெண்ட்டு தேவையான தகவல்களை சப்ஜெக்ட் மேட்டர் கொடுத்தது. ஏப்ரஹாம் மாஸ்லோ 1954 ஒரு தனிநபரின் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ்ங்கிற தியரியை முன்மொழிந்தார். இது டெபிசிட் தியரி ஆஃப் மோட்டிவேஷனும் அழைக்கப்படுது. அவர் என்ன சொன்னார்னா, பல தேவைகள் இருக்கு, அதுல சிலது மதிப்பீட்டு சிஸ்டம்ல கீழே இருக்கு, தனிநபர் அல்லது சமூக ரீதியா, சிலது மேல இருக்கு.
கீழ உள்ள தேவைகள் பூர்த்தி ஆகாத வரை மேல உள்ள தேவைகளை பூர்த்தி செய்யவோ அல்லது உணரவோ முடியாது. A satisfied need is not a motivator. பூர்த்தி செய்யப்பட்ட தேவை ஒரு தூண்டுதல் அல்ல. ஹெர்ட்ஸ்பர்க் 2-factor தியரி ஆஃப் மோட்டிவேஷனை ஆதரிச்சார். ஹெர்ட்ஸ்பர்க்கின் படி ஒரு ஜாப்ல தனிநபர்களுக்கு திருப்தி தருபவர்களும் சாட்டிஸ்ஃபயர்ஸ் அதிருப்தி தருபவர்களும் டிசாட்டிஸ்ஃபயர்ஸ் இருக்காங்க. ஹெர்ட்ஸ்பர்க் சாட்டிஸ்ஃபயர்ஸை மோட்டிவேட்டர்ஸ்னு சொன்னார், டிசாட்டிஸ்ஃபயர்ஸை ஹைஜீன் ஃபேக்டர்ஸ்னு சொன்னார். இவை இரண்டும் சேர்ந்து ஹெர்ட்ஸ்பர்க்ஸ் 2-factor தியரி ஆஃப் மோட்டிவேஷன்னு அறியப்படுது. ஹைஜீன் ஃபேக்டர்ஸ்ல கம்பெனி பாலிசி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், டெக்னிக்கல் சூப்பர்விஷன், சாலரி, இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஸ், தனிப்பட்ட உறவுகள் மற்றும் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், வேலை செய்யும் சூழல் அடங்கும். மோட்டிவேட்டர்ஸ்ல அச்சீவ்மெண்ட் சாதனை, ரெகக்னிஷன் அங்கீகாரம், ஒர்க் இட் செல்ஃப் வேலையே, ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு மற்றும் அட்வான்ஸ்மெண்ட் முன்னேற்றம் அடங்கும். ஹைஜீன் ஃபேக்டர்ஸ் அதிருப்தியை தடுக்கும், ஆனா திருப்தியை ஏற்படுத்தாது. இவையே ஹைஜீன் ஃபேக்டர்ஸ் மனிதர்களை மோட்டிவேட் செய்யாது. ஜாப்ல மனிதர்களை மோட்டிவேட் செய்பவை மோட்டிவேட்டர்ஸ் மட்டுமே. டக்ளஸ் மெக்ரெகர் ஒர்க்ல மனிதனின் இயல்பு பத்தி 2 மாறுபட்ட மேனேஜ்மெண்ட் பிலீஃப்ஸ் அல்லது வியூஸை உருவாக்கினார். அவரோட தியரி எக்ஸுங்கிறது பொதுவாக கடைபிடிக்கப்படும் பாரம்பரியமான நம்பிக்கைகளை ட்ரெடிஷன் பிலீஃப்ஸ் குறிக்குது. அதே சமயம் தியரி ஒய் மென் ஒர்க் பத்தின ஒரு வேறுபட்ட தத்துவம் பிலாசபி அல்லது புரிதலை குறிக்குது. அவரோட தியரி எக்ஸ் அல்லது ஹார்ட் அப்ரோச் கடுமையான மேற்பார்வை ஸ்ட்ரிக்ட் சூப்பர்விஷன், கட்டாயப்படுத்துதல் கோர்ஷன் மற்றும் அச்சுறுத்தல் த்ரெட் ஆகியவற்றை உள்ளடக்கியது. இது ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் ப்ரொடெஸ்ட், உற்பத்தியை குறைப்பது, ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் அவுட்புட் போன்றவற்றுக்கு வழிவகுக்கலாம். அவரோட தியரி ஒய் அல்லது சாஃப்ட் அல்லது பெர்மிசிவ் அப்ரோச் சபார்டினேட்ஸால் பயன்படுத்தப்படலாம். அதனால அவர் ஒர்க் பீப்புளை மோட்டிவேட் செய்ய கேரட் அண்ட் ஸ்டிக் அப்ரோச்சை பரிந்துரைக்கிறார். பிஹேவியரல் சயின்ஸ் அப்ரோச் டூ-வே கம்யூனிகேஷன் இருவழி தொடர்பு, எம்ப்ளாயீஸ் ஐ டிசிஷன் மேக்கிங்ல பங்கேற்க வைப்பது, MBO ஆஃப் மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ்ஸ் மற்றும் இன்ஃபார்மல் குரூப்ஸ்களின் சோஷியல் ரிலேஷன்ஷிப்க்கு முக்கியத்துவம். ஒர்க் பிளேஸை ஒரு சமூக அமைப்பா சோஷியல் சிஸ்டம் ஏத்துக்கிறது. மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் சேஞ்சுக்கு ஏற்ப அட்ஜஸ்ட்மெண்ட் போன்ற சில நல்ல மேனேஜ்மெண்ட் பிராக்டிசஸை உருவாக்க வழிவகுத்தது. 7. பர்சனல் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் வெல்ஃபேர் ஈரா. இப்போது முக்கியத்துவம் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மீது தான் இருக்கு. பர்சனல் மேனேஜ்மெண்ட் இப்போது பல பெரிய மாற்றங்களை கடந்து வந்துள்ளது. வெல்ஃபேர் ஒர்க்கில் தொடங்கி அதன் பொறுப்புகள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன்னும் விரிவடைந்து ஆழமாகிவிட்டன. இப்போதைய பர்சனல் மேனேஜ்மெண்டின் பொறுப்புகள்ல மேன்பவர் பிளானிங், மேன்பவர் செலெக்ஷன், ட்ரெய்னிங் அண்ட் டெவலப்மெண்ட், வேஜ் அண்ட் சாலரி அட்மினிஸ்ட்ரேஷன், எம்ப்ளாயி பெனிஃபிட் ஸ்கீம்ஸ் அண்ட் சர்வீசஸ், பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல், சேஃப்டி அண்ட் ஆக்சிடென்ட் பிரிவென்ஷன், நல்ல இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸை மேம்படுத்துவது போன்ற விஷயங்கள் அடங்கும். 2.5. Differences between personal management and human resource management. பர்சனல் மேனேஜ்மெண்ட்க்கும் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்க்கும் உள்ள வித்தியாசங்களை இந்த டேபிள்ல பார்க்கலாம். இது ரெண்டுக்கும் என்னென்ன வேறுபாடுகள் இருக்குன்னு ஈஸியா புரிஞ்சுக்கலாம். 1. இது ஒரு வழக்கமான பராமரிப்பு சார்ந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபங்க்ஷன். HRM ஒர்க் பிளேஸ்ல பீப்பிள்களின் தொடர்ச்சியான டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. 2. பர்சனல் மேனேஜ்மெண்ட் முக்கியமா ஒரு நிகழ்வு நடந்த பிறகுதான் ரியாக்டிவ் செயல்படும். ஒரு ஆர்கனைசேஷனில் தேவை வரும்போதுதான் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். HRM ஒரு ப்ரோஆக்டிவ் ஃபங்க்ஷன். இது எதிர்கால தேவைகளை முன்னரே கணித்து அதற்கேற்ப செயல்படும். 3. பர்சனல் அதோட ஸ்கோப் மற்றும் ஆப்ஜெக்டிவ்ஸ்ல ஒரு குறுகிய பார்வையை கொண்டிருக்கும். முக்கியமா பர்சனலின் திறனை எஃபிஷியன்சி மேம்படுத்துறதுல கவனம் செலுத்தும். ஆர்கனைசேஷனல் கான்டெக்ஸ்ட்ல திறனின் பொருத்தத்தை வலியுறுத்தாம HRM ஒரு சிஸ்டம் வியூவை மேற்கொள்ளும். இது பீப்பிளை திறமையாக்க மட்டுமல்லாமல் திறனை பயன்படுத்த ஒரு ஆர்கனைசேஷனல் கல்ச்சரை உருவாக்கவும் முயற்சிக்கும். 4. தெளிவான ரூல்ஸ் மற்றும் ப்ரொசீஜர்கள் இருக்கும். பிசினஸ் நீட்ஸுக்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கும். 5. மானிட்டரிங், நர்ச்சரிங். 6. கார்ப்பரேட் பிளான் ஓரளவுதான் முக்கியம். கார்ப்பரேட் பிளான் ரொம்பவே மையமானது. 7. டிசிஷன் ஸ்பீட் குறைவு, டிசிஷன் ஸ்பீட் அதிகம். 8. ஸ்டாண்டர்டைசேஷன் அதிகம், ஸ்டாண்டர்டைசேஷன் குறைவு. 9. பே ஜாப் இவாலுவேஷன் அடிப்படையில இருக்கும், பே ஜாப் பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில இருக்கும். 10. டிவிஷன் ஆஃப் லேபர், டிவிஷன் ஆஃப் ஒர்க் என்பது ஒரு டீம் ஒர்க். 11. லேபர் மேனேஜ்மெண்ட் முக்கியமா கலெக்டிவ் பார்கெனிங்ல கவனம் செலுத்தும். லேபர் மேனேஜ்மெண்ட் இண்டிவிஜுவல் கண்ட்ரோல்ல கவனம் செலுத்தும். 12. இன்டைரக்ட் கம்யூனிகேஷன், டைரக்ட் கம்யூனிகேஷன். 13. டிரான்சாக்ஷனல் லீடர்ஷிப், டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப். 14. லேபர் ஒரு கருவியாத்தான் டூல் பார்க்கப்படுது, பீப்பிள் ஆசெட்ஸா சொத்துக்கள் பார்க்கப்படுறாங்க. 15. ஆர்கனைசேஷன் இன்ட்ரெஸ்ட் மிக முக்கியம், மியூச்சுவலிட்டி ஆஃப் இன்ட்ரெஸ்ட். 2.6. Strategic human resource management. ஒரு ஆர்கனைசேஷனில் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்டின் குறிக்கோள் கோல் என்னன்னா ரிசோர்ஸஸை ஒரு போட்டி நன்மை கம்பெடிட்டிவ் அட்வான்டேஜ் கிடைக்கும் விதமா டிப்ளாய் மற்றும் அலோகேட் பண்றது தான். ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஒரு கம்பெனியின் போட்டி சூழ்நிலையை அனலைஸ் பண்றது, கம்பெனியின் ஸ்ட்ராட்டஜிக் கோல்ஸை உருவாக்குறது மற்றும் கம்பெனி தன் கோல்ஸை அடைய உதவும் பிளான் ஆஃப் ஆக்ஷன் மற்றும் ரிசோர்ஸ் அலோகேஷனை உருவாக்குற ஒரு ப்ராசஸ்.
ஸ்ட்ராட்டஜிக் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன் தன் கோல்ஸை அடைய உதவும் விதமா திட்டமிடப்பட்ட ஹியூமன் ரிசோர்ஸ் டிப்ளாய்மெண்ட்ஸ் மற்றும் ஆக்டிவிட்டீஸ்களின் ஒரு பேட்டர்ன். இது ஆர்கனைசேஷனல் சக்சஸ்ல ஒரு பார்ட்னரா பார்க்கப்படுது. ஸ்ட்ராட்டஜிக் ஹெச்ஆர் ஃப்ரேம்வொர்க் ஹெச்ஆர் பிராக்டிசஸை மேம்படுத்தி அல்லது ஒருங்கிணைத்து ஒரு ஆர்கனைசேஷன் தன் கோல்ஸை அடைய தேவையான முக்கியமான திறன்களை உருவாக்க முயல்கிறது. படிகள், ஸ்டேஜஸ். ஸ்ட்ராட்டஜிக் ஹெச்ஆர்எம் இந்த விஷயங்கள் பத்தி தான் அக்கறைப்படுது. 1. வெளிப்புற சூழல்ல இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மற்றும் த்ரெட்ஸை அனலைஸ் பண்றது. 2. ஆர்கனைசேஷனின் பலங்கள், ஸ்ட்ரென்த்ஸ் மற்றும் பலவீனங்களை வீக்னஸஸ், சூழலியல் அச்சுறுத்தல்கள் மற்றும் ஆப்பர்ச்சுனிட்டிஸுடன் பொருத்தும் ஸ்ட்ராட்டஜிஸை உருவாக்குறது. ஆர்கனைசேஷனின் ஸ்வாட் அனாலிசிஸை செய்யறது. 3. உருவாக்கப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸை செயல்படுத்துறது, இம்ப்ளிமெண்ட் பண்றது. 4. ஆர்கனைசேஷனின் ஆப்ஜெக்டிவ் சரியாக அடையப்படுதான்னு உறுதிப்படுத்த ஆக்டிவிட்டீஸை இவாலுவேட் மற்றும் கண்ட்ரோல் பண்றது. ஸ்ட்ராட்டஜிக் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் நீண்டகால குறிக்கோள்கள் லாங் டேர்ம் ஆப்ஜெக்டிவ்ஸ் கொண்ட ஹியூமன் ரிசோர்ஸ் ப்ரோக்ராம்ஸ்ல கவனம் செலுத்துது. இது உள் ஹியூமன் ரிசோர்ஸ் இஷ்யூஸ்ல கவனம் செலுத்தாம நீண்ட காலத்துல பெரும்பாலும் உலகளாவிய ரீதியில பீப்பிள் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளை அணுகி தீர்க்கிறதுல கவனம் செலுத்துது. அதனால ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜரின் முதன்மை குறிக்கோள் எம்ப்ளாயீஸ்களின் ஒட்டுமொத்த மோட்டிவேஷன் மற்றும் ப்ரொடக்டிவிட்டியை மேம்படுத்த நீண்ட காலத்துல ஸ்ட்ராட்டஜிஸை செயல்படுத்தக்கூடிய முக்கியமான ஹெச்ஆர் ஏரியஸை அடையாளம் காண்பதுதான். SHRM இன் முக்கிய அம்சங்கள். கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் SHRM. HR பாலிசி அண்ட் பிராக்டிசஸ் ஒட்டுமொத்த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ராட்டஜிக் எய்ம்ஸ், விஷன் மற்றும் ஆர்கனைசேஷனல் growth உடன் நேரடியாக இணைக்கப்பட்டு சீரமைக்கப்படுகின்றன. HR இன்டர்வென்ஷன்ஸ் ஆதரவாகவும் உள்ளமைந்ததாகவும் இருக்கும். பல்வேறு ஃபங்க்ஷன்ஸ் மற்றும் ஆப்ஜெக்டிவ்ஸை ஆர்கனைசேஷனின் ஒட்டுமொத்த பிசினஸ் உடன் இணைக்கும். HR ஃபங்க்ஷன்ஸ்களின் பொறுப்புணர்வும் அக்கவுண்டபிலிட்டி மற்றும் பொறுப்பும் ரெஸ்பான்சிபிலிட்டி பல்வேறு ஃபங்க்ஷன்ஸ் மற்றும் ஹைரார்கி லெவல்ஸ் உடன் பிணைந்துள்ளது. பீப்பிள் எப்படி மேனேஜ் செய்யப்படுறாங்க, மோட்டிவேட் செய்யப்படுறாங்க, டிப்ளாய் செய்யப்படுறாங்க மற்றும் ஸ்கில்ஸ் மற்றும் நாலேஜோட கிடைக்கும் தன்மை பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கும். ஓகே நண்பீஸ், இந்த பாடத்துல ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி காலங்காலமா வளர்ந்து வந்திருக்கு, அதோட முக்கியமான ஸ்டேஜஸ் என்னென்ன, கௌத்தில்யாவின் பங்களிப்பு என்ன, அப்புறம் பர்சனல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு ரொம்ப ஈஸியா தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் நம்புறோம். அடுத்த பாடத்துல நாம ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் HRM பத்தி டீடைலா பார்க்க போறோம். அதனால மறக்காம நம்ம கோர்சஸ் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் அழுத்திடுங்க. அப்பதான் நாங்க அடுத்த வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற என்ன கோர்சஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த லெசன்ல சந்திப்போம். நன்றி.